ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கண்மணி அன்புடன் அப்படிங்கிற தொல்லை என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். கண்மணி அன்புடன் அப்படி தொல்லை இப்போ பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா வேணுன்னே 2 பேரும் வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அன்பு தெரிஞ்சு இன்றைக்கி புதுசாக வந்த மருமக டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து அங்கேருந்து வராங்க. என்ன இது ஒரு சத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. சத்தத்தை குறைக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி சத்தத்தை குறைச்சி மறுபடியும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு இன்னும் இப்படி பாடா படுத்துகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னு வெண்ணிலா வந்து இங்கே வந்துடுறா. வந்து இன்றைக்கி ஒரு நாள் நான் உங்கள் ரூம்லேயே படுத்துட்டேன், நீ போய் என் ரூமில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னும் ஏசியை போட்டு பார்க்குறான்னு நல்லா தான் ஒர்க் ஆகுது. அப்போ வெண்ணிலா போய் சொல்லிவிட்டு அவளை சும்மா விடக்கூடாது, நாளுக்கு நாள் அவள் வந்து அநியாயம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே அன்பு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேணுன்னே வந்து பாலில் வந்து தூக்க மாத்திரையை போட்டு நல்லா கலந்து வந்து கொடுத்துட்றாரு. உடனே அவள்கிட்ட வந்து கண்மணிகிட்ட கொடுத்து நீ வந்து கொடுத்துருன்னு சொல்கிறாரு. அவளுக்கு அவன் இருக்கேன் ஆமாம் பாவம் தூக்கம் வரல சொல்கிறாள், அவளுக்கு உடல்நிலை சரியில்லை அதனாலன்னு கையில் கொடுத்துட்றா. சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துறா. எப்படியாவது அவள் குடிக்க சொல்லி கொடுத்துட்றா. சரிங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலை அவங்க குடித்தாளா குடிக்கலை அப்படிங்கிறது அதை பற்றி எதுவும் தெரியல. நாளைக்கு அப்படின்னு வந்து காட்டுறாங்க. வேறு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு சுருகி ஒரு மாதிரி வந்து கண்மணி வந்து இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பு வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அதனால வந்து பாலை குடித்தாளா குடிக்கலையா, பாலை வந்து கண்மணி குடித்த மாதிரி தான் தெரியுது. அதனால தூக்க கழகத்தில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. இன்றைக்கி முதல்ல நடந்துச்சா இல்லையான்னு தெரியல. வேணுமே இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வெண்ணிலா நினச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இந்த சீரியல் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறகடி காசு சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். அதில் முத்துவோட ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. மனோஜ் தான் வந்து டீச்சரை வந்து அடிச்சுட்டு வேணுன்னே முத்து மேலே வந்து பழியப்படுறாங்க. அவங்க வந்து சொல்லிட்டாங்க, அம்மா அப்பா கூட்ட வந்து நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இங்கே வந்து கதறி அழுதுகிட்டு இருக்கா. வீட்டில் வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீ பொய் சொல்கிற, நீ ரவுடி அது இதுன்னு சொல்லி விஜயா பயங்கரமாக திட்டுறாங்க. பாட்டியும் வந்துடுறாங்க. ஐயோ பாவம் முத்து அப்படிலாம் செய்ய மாட்டான், அவன் தான் சொல்கிறான்ல ஏன் நம்ப மாட்டேங்கிறான்னு, என் பிள்ளை மேலே அனாவசியமாக பழி போடுறான், மனோஜ் பொய் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் அவன் சொல்ல மாட்டான், சொன்னால் கேளு விஜயா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் விஜயா வந்து கேட்க தயாரால உடனே கதறி அழுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நேரம் வந்து முத்து வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. இந்த கதையை ஃபுல்லாகவே இந்த மீனா கிட்ட சொல்கிறாரு. மீனா பார்த்துட்டு கதறி அழுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அம்மா தான். அம்மா நம்பவே இல்லை, நான் எவ்வளவோ சொன்னேன் மனோஜ் இல்லைன்னு. மனோஜ் வந்து வேணே திட்டம் போட்டு என் மேலே பழிய போட்டுட்டான். அவன் தான் வந்து மேலேருந்து கல்லை விட்டு எறிஞ்சு எல்லாமே அவன் தான். சின்ன வயசுலேருந்தே அவன் அடுத்தவன் மேலே பழிய போடுறவன், ரொம்ப மோசமானவன். அதனால் நான் எதுவுமே செய்யலை, தான் வந்து அடிச்சுட்டு என் மேலே பழிய போட்டான். அவன் தான் வந்து அந்த சிறுத்தை பள்ளிக்கு போகணும், ஆனால் என்ன அனுப்பிட்டான்னு சொல்லி கதறி அழுறாங்க. சரி நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்க பார்க்கப்போனா சின்ன வயசுலேருந்தே மனோஜ் வந்து ரொம்ப பொல்லாதவர் பொல்லாத பையனாக தான் வந்து இருந்திருக்கான். முத்து வந்து அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லவனாக தான் இருந்திருக்கான். ஆனால் வேணுன்னே விஜயா வந்து அவனை கண்டாலே வெறுக்க, அம்மா இதனால தான் என்னை கண்டாலே வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கவலைப்படாங்க எல்லாமே இது சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சிறகடி காசு சரியில் இதெல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்து வரப்போகுதுங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம்.